Hi friends, welcome to my channel Daily SQL Practice. ஸோ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது சில பேசிக் queries, சிம்பிளான queries எப்படி ஃபெச் பண்ணணும், அதில் உள்ள டேட்டா எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு டேபிளாக பார்த்தோம் இல்லையா, ஒன்று ஸ்டூடெண்ட், ஒன்று டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது சிம்பிள் queries இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் டேபிளில் உள்ள எல்லா காலம்ஸோட வேல்யூவும் எனக்கு வேணும். அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டார் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் ஆல் காலம்ஸ். அப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், அதாவது செலக்ட்ங்கிறது கீவேர்ட், ஃப்ரம்ங்கிறது கீவேர்ட். இதில் கொடுத்தோம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது என்னாகும், அதில் லிஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வந்துடும். அடுத்து டிபார்ட்மெண்ட் டேபிளில் உள்ள எல்லா காலமும் வேணும் அப்படின்னு நெக்ஸ்ட் query பார்க்க போகிறோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட். ஸோ அது என்ன கொடுக்குது, உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் query பாருங்கள். இப்போ எனக்கு எல்லா காலமும் வேணாம், பர்டிகுலராக ஃபியூ காலம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னம்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நேமும் சிட்டி மட்டும் எனக்கு வேணும் அந்த ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து. அப்படின்னா செலக்ட் எஸ் நேம் கமா சிட்டி, என்னென்ன காலம்ஸ் வேணுமோ அந்த காலம்ஸை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இதில் பாருங்கள், நேம் சிட்டி இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ செகண்ட் query செலக்ட், ஆனால் நேம் இப்படி எஸ் நேம்னு வந்தால் அந்த காலமோட டைட்டில் வச்சு நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியாது இல்லையா, அதனால் கரெக்டான ஒரு காலம் நேம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னோம்னா இங்கே ஆஸ் அப்படின்னு வச்சு கொடுக்கலாம். செலக்ட் எஸ் நேம் ஆஸ், நம்ம என்ன மாதிரி டைட்டில் கொடுக்க விரும்புகிறோமோ அந்த டைட்டில் எனக்கு கொடுக்கணும். செலக்ட் எஸ் நேம் ஆஸ் ஸ்டூடெண்ட் நேம் கமா சிட்டி அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு லிஸ்ட் ஆகும். ஸோ ஃபீல்ட் நேம் மட்டும் கொடுத்தா அந்த ஃபீல்ட் நேமோட லிஸ்ட் ஆகும். அதில் நீங்கள் அலையஸ் கொடுத்து அந்த டைட்டிலை மாற்றியும் கொடுக்கலாம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. ஸோ ஓகே, இப்போ தேர்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் டேபிளில் உள்ள சிட்டிஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணு. ஸோ இது ஈஸியான query தான். செலக்ட் சிட்டி ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்னென்ன சிட்டிஸ் இருக்கோ எல்லா சிட்டிஸும் வந்துடுது. பட் இதில் பாருங்கள், 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறனால எனக்கு சிட்டியோட நேம் ரிப்பீட் ஆகுது. அது ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டும் சென்னை, லாஸ்ட்டு 5 and 6 சென்னை. ஸோ 3 தடவை சென்னை காமிக்குது, 2 தடவை தஞ்சாவூர் காமிக்குது, ஒரு தடவை திருச்சி காமிக்குது. ஸோ இப்படிலாம் இல்லாமல் எனக்கு என்னென்ன சிட்டிஸ்லேருந்துலாம் வர்றாங்க அந்த மாதிரி சிட்டி லிஸ்ட்டு மட்டும் வேணும் அப்படின்னோம்னா நம்ம என்ன கொடுக்குறோம்னா செலக்ட் டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிற கீவேர்டு கொடுக்குறோம். டிஸ்டிங்க்ட் சிட்டி ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அப்போ டோட்டலாக எனக்கு என்ன இருக்குன்னா 3 ஸோ 3 சிட்டிஸ் தான் இருக்குது, சென்னை, தஞ்சாவூர் அண்ட் திருச்சி. ஸோ இந்த லிஸ்ட்டு வந்துடும் எனக்கு. ஸோ என்ன வேர்டு யூஸ் பண்ணணும், யூனிக்காக வேணும் அப்படின்னோம்னா, திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா டிஸ்டிங்க்ட். ஸோ இந்த query உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட் a query to print list of student studying in second semester. செகண்ட் செமஸ்டரில் படிக்கணும் அப்படின்னோம்னா ஃபில்ட்ரு பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக. அப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் செமஸ்டர் ஈக்குவல் டு 2. அப்போ செகண்ட் செமஸ்டரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இங்கே லிஸ்ட் ஆவாங்க. இப்போ இன்னும் ஒன் மோர் query பாருங்கள். ரைட் a query to print student city is சென்னை. சென்னையிலேருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னோம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் சிட்டி ஈக்குவல் டு சென்னை. நான் என்ன கொடுக்குறேன், வேர்க்கு பக்கத்தில் எப்போதும் கண்டிஷன் கொடுக்கணும். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இது ஃபில்ட்ரு பண்ணும். ஸோ ஒரு queryயோட பேசிக் பார்ட் செலக்ட் ஃப்ரம் வேர். அது செலக்ட்டுங்கிறது என்னென்ன காலம்லாம் செலக்ட் பண்ணணும் அல்லது எல்லா காலமும் வேணுமா, ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து, அது ஃப்ரம் வேர் எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி வேணும். ஸோ இதுதான் ஒரு queryயோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் query பாருங்கள். ரைட் a query to print students higher than, அது மாதிரி நம்ம கால்குலேட்டட் வேல்யூஸு அல்லது மோர் தென் லெஸ் தென், அது மாதிரி கம்பேரிட்டிவ் வேல்யூஸ் இதெல்லாம் கொடுக்கலாம்.
ஸோ 4th செமஸ்டருக்கு மேலே படிக்கிறவங்க அப்படின்னம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் செமஸ்டர் கிரேட்டர் தென் 4 அப்படின்னா யார் யாரெல்லாம் 4 இங்கே பாருங்கள் 5 வந்திருக்கு அப்படின்னா எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 4th செமஸ்டருக்கு மேலே படிக்கிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணும். ரைட் a query to bring male students coming from தஞ்சாவூர். ரெண்டு கண்டிஷன் இருக்குது இங்கே. அப்போ என்ன பண்ணலாம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேல் பாய்ஸாக இருக்கணும் அண்ட் சிட்டி வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கணும். அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஜெண்டர் ஈக்குவல் டு எம் அண்ட் சிட்டி ஈக்குவல் டு தஞ்சாவூர். அண்டுங்கிற கீவேர்டு கொடுத்தீங்கன்னா மோர் தென் ஒன் கண்டிஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு பேசிக் queries எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபர்தர் மோர் கீவேர்ட்ஸ் அல்லது இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் லெவல் உள்ள queries எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் யார் சீக்கிரம் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in my next video.